நீண்ட காலத்திற்கு முன்பு இயேசு இறந்தவர்களிடமிருந்து எழுந்து வானத்திற்கு திரும்பிய பிறகு அவரது நண்பர்கள் ஒரு மேல் அறையில் தினந்தோறும் காத்திருந்து பிரார்த்தனை செய்து ஒன்றிணைந்து இருந்தனர். அவர் அவர்களிடம், எருசலேமில் காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு, தேவனின் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று கூறினார். ஆகவே சீடர்கள் ஒரு பெரிய மேல் அறையில் கூடினர். அவர்கள் தினந்தோறும் பிரார்த்தனை செய்து காத்திருந்தனர். அந்த பரிசு எப்படி இருக்கும் என்று அவர்கள் அறியவில்லை, ஆனால் அவர்கள் இயேசுவை நம்பினர். பின்னர் ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு வலுவான காற்றின் சத்தம் போல் ஒலி எழுந்தது. அது முழு வீட்டையும் நிரப்பியது. ஆனால் என்ன தெரியுமா? சுவர்கள் குலுங்கவில்லை, பொருட்கள் நகரவில்லை, காற்று தேவனிடமிருந்து வந்தது. பின்னர் இன்னும் அதிசயமான ஒன்று நடந்தது. நெருப்பின் நாக்குகள் போல் சிறிய ஜுவாலைகள் அவர்களின் தலைக்கு மேல் தோன்றின, ஆனால் யாரும் எரியவில்லை. இயேசு வாக்களித்தபடி தேவனின் பரிசுத்த ஆவி வந்திருந்தது. திடீரென சீடர்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளாத பிற மொழிகளில் பேசத் தொடங்கினர். அந்த நாளில் உலகின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் எருசலேமில் இருந்தனர். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் எங்கள் மொழிகளில் எப்படி பேசுகிறார்கள் என்று கூறினர். இதன் அர்த்தம் என்ன என்று பேதுரு துணிவுடன் எழுந்து, இது தேவனிடமிருந்து வந்தது. இது யோவேல் 2 தேவன் கொடுத்த வாக்குறுதி. கடைசி நாட்களில் அவர் தனது ஆவியை அனைத்து மாம்சத்திலும் ஊற்றுவார் என்று கூறினார். இயேசு வானத்தில் உயிருடன் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பினார். அந்த நாளில் பலர் நம்பினர். 3000க்கும் மேற்பட்டோர் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றனர் மற்றும் புதிய தேவாலயத்தில் சேர்ந்தனர்.